இதயத்தை பத்தி பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயத்திற்கு பலவிதப்பட்ட நோய்கள் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். நம்ம என்ன சொல்றோம், சில சமயம் நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு சார், அந்த குழந்தைக்கு இருதயத்துல வியாதி இருக்குன்னு சொல்றாங்க சார், நோய் இருக்குன்னு சொல்றாங்க சார். அதை நம்ம கேள்விப்படலாம். அல்லது இன்னொருத்தர் அந்த தெருமுனையில ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னுடைய உறவினர் ஒருத்தர் இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவமனையில் நாங்க சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இருதயத்துக்கு அட்டாக்னு சொல்றாங்க சார், ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க சார். இப்படி கேள்விப்படுறோம். இன்னும் சில சமயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சார் இருதயத்துக்கு எங்க ஒரு மாசமா ஊசி போட்டுட்டு இருக்காங்க சார் அந்த மருத்துவமனையில. என்னன்னு கேட்டா இருதயத்துக்குள்ள தொற்று நோய் வந்திருக்கு, இருதயத்துக்குள்ளேயே தொற்று நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் நல்லா தான் இருந்தோம் சார், சர்க்கரை வியாதிக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா சர்க்கரை வியாதியினுடைய பாதிப்பு இருதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அப்ப இருதயத்தினுடைய நோய்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது பிறவியிலிருந்து ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து இருந்து இறக்கும் வரையில் பலவிதமாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இப்ப நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. அப்போ இருதயத்தினுடைய பிரச்சனைகளை, இருதயத்தினுடைய வியாதிகளை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். பொதுவா நாங்க இருதய மருத்துவர்கள் இருதயத்தினுடைய பிரச்சனைகளை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று பிறவி இருதய கோளாறுகள், கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை கருவிலிருந்து அந்த இருதயம் உருவாகும் பொழுதே அதனுடைய அமைப்புகளில் சில வித்தியாசங்கள் வந்துடும். அதாவது உருவாகக்கூடிய ஒரு அறையானது உருவாகாமல் போகலாம், ஒரு தடுப்பு செவர் உருவாகாமல் போகலாம், அல்லது அந்த சுவற்றில் துவாரங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் பொதுவாக பிரிக்கப்பட வேண்டும். இடது பக்கம் சுத்த ரத்தம், வலது பக்கம் அசுத்த ரத்தம். இப்ப இரண்டும் கலக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிறவி இருதய கோளாறுகள். அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு வாரத்திற்குள்ளேயோ, சில சமயம் ஒரு மாதத்திற்குள்ளேயோ, சில சமயம் 10 வயதுக்குள்ளேயோ, சில சமயம் பார்த்துருக்கோம் 30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இருதயத்துல கோளாறு இருக்குங்கிறது தெரியாம கூட சில பேர் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையா இருந்ததுனால நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்போ பிறவி இருதய கோளாறுகள் என்பது ஒரு மனிதன் ஜனிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கினுடைய இருதயத்தில் இருக்கிற கோளாறுகள். இன்னொரு பாகம் எடுத்துட்டீங்கன்னா அது குழந்தை பிறந்த பிறகு பலவிதப்பட்ட நோய்கள், சரவாங்கி என்று சொல்லக்கூடிய ருமேட்டிக் ஃபீவர், இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன்,